சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸும் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது 2017 குரு பெயர்ச்சி வரப்போகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. 2017 குரு பெயர்ச்சி செப்டம்பர் 2 நடக்குது. நான் இது சொல்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி சொல்கிறேன். ஸோ இந்த 2017 செப்டம்பர் 2 ரொம்ப முக்கியமான நாள் பல பேரோட வாழ்க்கையில். ஏன்னா இவ்வளோ நாள் குரு கன்னியில் இருந்தது. அந்த குரு இப்போ கன்னியிலேருந்து ஷிஃப்ட் ஆகி இப்போ பக்கத்தில் துலாமில் வரப்போகுது. ஸோ அதுதான் இந்த குரு பெயர்ச்சி. பொதுவாகவே எல்லாருமே ஜோதிடத்தில் செய்கிற பல தப்பு என்னென்னா, இந்த குரு பெயர்ச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராசியை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே ராசியை விட லக்னத்தை பேஸ் பண்ணி சொன்னால் தான் கரெக்டாக வரும். ஸோ அதனால் நான் என்னோடய சேனலில் எந்த ஒரு பெயர்ச்சி சொல்கிறதா இருந்தாலும் லக்னத்தை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். அது பல பேருக்கு கரெக்டாகவும் நடக்குது. நிறைய மெயில் பண்ணுறாங்க, கீழே வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்லேயும் போடுறீங்க. ஸோ அது நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த குரு பெயர்ச்சியும் நான் லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்ல போகிறேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன சேஞ்சுக்கு என்னென்னா, இந்த வீடியோவில் ரெண்டுத்தையும் சொல்ல போகிறேன். ராசிக்கு எப்படி இருக்கும், லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சில பேருக்கு என்னோடய லக்னம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது, எனக்கு என் ராசி என்னன்னு தெரியும் ஆனால் லக்னம் என்னன்னு தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் கேட்குறாங்க. மெயில் நிறைய வருது. நான் எதனால் முதல்ல ராசியை விட லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்கிறது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ராசிங்கிறது சந்திரன் ஒரு ராசியில் 2.25 நாள் நிற்கும். அன்னைக்கு அந்த 2.25 நாளில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரே ராசி. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இன்றைக்கி சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நாளைக்கு 2 நாளைக்குமே சிம்ம ராசியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இன்றைக்கி நாளைக்கு பிறக்கிற குழந்தைங்க எல்லாருமே சிம்ம ராசி. ஸோ அப்போ அவங்களுக்கு பலன் சொல்லும்போது இந்த குரு பெயர்ச்சி ராசியை வச்சு சொல்கிறவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுது, இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. ஆனால் லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, லக்னங்கிறது எப்படின்னா 2 மணி நேரத்துக்கு லக்னம் சேஞ்ச் ஆகும். ராசிங்கிறது 2.25 நாளைக்கு ஒரே ராசி. ஆனால் லக்னன்றது 2 மணி நேரத்தில் மாறிடும். இப்போது 10 மணிக்கு இன்றைக்கி காலையில் ஒரு குழந்தை பிறக்குது, அது சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன். அதே நாளில் 12 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அது ஆனால் சிம்ம லக்னம் வராது, அடுத்தது கன்னி லக்னம் வரும். அன்னைக்கு ஒரு 2 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது கன்னி லக்னமும் வராது, அது துலாம் லக்னம். ஸோ அந்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு லக்னம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்கிறது கரெக்டாக வரும். ஜோதிடத்தில் குறிப்பாக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எதை சொல்கிறதா இருந்தாலும் எதை எவ்வளோ கீழே எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லணுன்றது இது எப்படின்னா, எவ்வளோ டைம் பீரியட் ஷார்ட்டாக இருக்கோ அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் வராரு ஜோசியரை பார்க்க. எனக்கு நான் இன்றைக்கி பிறந்தேன்னு தெரியும், என்னோடய பிறந்த நாள் எனக்கு கரெக்டாக தெரியும், ஆனால் எத்தனை மணிக்கு பிறந்தேன்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவருக்கு அவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியாது. அதே இன்னொருத்தர் வர்றாரு, நான் கரெக்டாக இன்றைக்கி இந்த டயத்தில் தான் பிறந்தேன், இந்த டயத்தில் தான் எக்ஸாக்டாக இந்த நிமிஷத்தில் தான் பிறந்தேன் அப்படின்னு ஒருத்தர் டைம் சொல்கிறாருன்னா, அவரை விட முதல்ல வந்தவரை விட இவருக்கு கரெக்டாக பார்க்க முடியும். ஏன்னா இவர் டைமும் கரெக்டாக சொல்கிறாரு. ஸோ விஷயமே இதுதான், புரியுதுங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைமை ஷார்ட் பண்ணி எவ்வளோ அக்யூரேட்டாக எடுத்துகிட்டு வரோமோ அவ்வளோ கரெக்டாக சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் லக்னத்தை பேஸ் பண்ணி முதல்ல சொல்கிறேன், புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் டிவியில் பார்க்குற ஜோதிடர்கள் எல்லாருமே ராசியை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா டிவியில் வர பல ஜோதிடர்களுக்கு லக்னம்னா என்னன்னு கூட தெரியாது,
ஸோ அது உண்மையிலே அவங்கக்கிட்டலாம் வந்து நல்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் தெரியும். அவங்கக்கிட்ட கூட கொஞ்சம் க்ளோஸாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சதுன்னா பல பேருக்கு உங்களுக்கே அப்போ தான் புரியும் அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயம் டிவியில் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி. ஸோ இப்போ இதுதான் விஷயம். இந்த வீடியோவில் நான் ரெண்டுத்துக்குமே சொல்ல போகிறேன், ராசிக்கு எப்படி இருக்கும், லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒருவேளை உங்கள் லக்னம் என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் உங்களுக்காகவே ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். ராசியா லக்னமா, அப்புறம் உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. இந்த 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னம் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்த வீடியோ எங்கே பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே கிளிக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா கீழே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் அந்த வீடியோ ஓப்பன் ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் லக்னம் என்னன்னு நீங்களே நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபைன். இப்போ வந்து ஆரம்பிச்சிடலாம். முதல்ல மேஷ ராசி அப்புறம் மேஷ லக்னம் ரெண்டுமே வந்து முதல்ல வர்றதுக்கு ரீசன் என்னென்னா, காலபுருஷனுக்கு அதுதான் முதல் வீடு. ஸோ அதனால் மேஷ ராசிக்கும் மேஷ லக்னத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ தான் வந்து ராசிக்கு எப்படி இருக்கும், லக்னத்துக்கு எப்படி இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்க முடியும் ஈஸியாக. ராசினா நம்மளோட எண்ணங்கள். சந்திரன் வந்து மனோகாரகன். சந்திரன் தான் ராசி, உங்களோட ராசி. சந்திரன் எங்கே நிற்கிதோ அதுதான் உங்கள் ராசி. ஸோ அப்போ வந்து குருங்கிற ஒரு கிரகம் என்னதுன்னா பல விஷயத்தை குறிக்குது. குறிப்பாக ரொம்ப வந்து என்லார்ஜ் பண்ணக்கூடிய கிரகம் குரு. குரு உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கிரகம். புரியுதுங்களா? ஸோ அதனால் குரு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டோட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சந்திரன் மனோகாரகன்றதுனால ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது சம்மந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் லக்னக்காரங்களுக்கு எப்படின்னா அது சம்மந்தமான வளர்ச்சி அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கும் லக்னக்காரங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, மேஷ ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். ஏன்னா துலாமுக்கு வந்து இப்போ வந்து குரு வருது. ஸோ அதனால் என்ன ஆகும், துலாம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு உண்டான வீடு முதல்ல. அதனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நிறைய மேஷ ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பெருக்கிக்கணும் அப்படின்னு தோணும். ரிலேஷன்ஷிப்னால் இது கல்யாணம் மட்டும் அவசியம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை அதிகப்படுத்தணும், நிறைய வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அது வந்து ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, துலாம் முக்கியமாக பிஸ்னஸ்க்கும் அதுதான். ஸோ அதனால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக வரும். அது வந்து இந்த செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் படிப்படியாக அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதுவே லக்னக்காரங்களுக்கு எப்படின்னா, கல்யாணம் அவங்களுக்கு நடக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ வித்தியாசம் ராசிக்கும் லக்னத்துக்கும் என்னென்னு புரிஞ்சுருக்கும் எல்லாருக்கும். அவங்களுக்குனா எண்ணம் நிறைய இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். அவங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மேரேஜ் இப்போ நடக்காதவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே போகும். ஆனால் உண்மையிலே யாருக்கு மேரேஜ் நடக்கும்னா மேஷ லக்னக்காரங்களுக்கு நடந்துடும். மேஷ லக்னக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்கும், கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதிகமான மேஷ லக்னக்காரங்க ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் த்ரூ அவுட் இந்த உலக இது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஏதாவது பிஸ்னஸ் பார்ட்னருக்கு கூட இருக்கலாம். ஏதாவது வந்து அவங்க கூட எல்லாம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு வருஷத்தில் அதிகப்படியான ஆட்களை வந்து மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து மேஷ லக்னக்காரங்களுக்கு அமையும். ஸோ இதுதான் முதல்ல மேஷ ராசிக்கும் லக்னத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ இனிமேட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து ரிஷப லக்னம்.
ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 6ஆம் வீட்டில் குரு இருக்குது. முதல்ல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது என்னென்னா, மோஸ்ட்லி வந்து இந்த வந்து பல டிவியில் வர ஜோதிடர்கள், பல மற்ற யூடியூப்பில் கூட நான் பார்த்துருக்கேன். சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த குரு பெயர்ச்சி, இந்த ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதெல்லாம் சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பார்வையை கூட யூஸ் பண்ணி அந்த வீட்டுக்கும் சேர்த்து சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பெயர்ச்சியில் சொல்லும்போது பார்வை யூஸ் பண்ணவே கூடாது. பார்வை ஒர்க் ஆகாது. உண்மை அதுதான். இது வந்து எல்லாமே வந்து பிஸ்னஸ்க்காக வந்து டிவியில் இருக்க ஜோதிடர்கள் ஆரம்பித்த விஷயம். உண்மையே அதுதான். ஏன் வந்து பார்வையை வந்து பெயர்ச்சிக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். சுயஜாதகத்தில் தான் பார்வையை பார்க்கணும். அது எதனாலனா, சுயஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கிற கிரகங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆனால் கோச்சாரத்தில் நம்ம சொல்லும்போது ஸ்டாண்டர்ட் கிடையவே கிடையாது. செவ்வாய் ஒரு இடத்துல இருக்கும், அடுத்த மாதம் செவ்வாய் மாறிடும். சூரியன் ஒரு இடத்துல இருக்கும், அடுத்த மாதம் சூரியன் மாறிடும். சந்திரன் ஒரு இடத்துல இருக்கும், 2 நாள் கழித்து சந்திரன் மாறிடும். புதன் ஒரு இடத்துல இருக்கும், புதன் ஒரு மாதம் கழித்து இன்னொரு வீட்டுக்கு மாறிடும். சுக்கிரன் ஒரு இடத்துல இருக்கும், அது ஒரு மாதம் கழித்து வீட்டு மாறிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா கிரகமுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்வையை வச்சு சொல்கிறவன் கேன பயிலாக தான் இருப்பான். உண்மையிலே சொல்கிறேன். அது வந்து உண்மையிலே பழிக்க வாய்ப்பே கிடையாது. அது வந்து டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் இன்றைக்கி பல பேர் அதையே பிடிச்சிட்டு நான் வந்து பார்வைக்கு சொல்லுவேன், குரு பார்வை வந்து உங்கள் ராசிக்கு வருது, இந்த ராசிக்கு வருது, உங்களுக்கு சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேஷ ராசிக்கு கூட வந்து குரு பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மேஷ லக்னத்துக்கு குரு பார்வை இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. பெயர்ச்சி எப்போ சொல்ல வேண்டியது அது அந்த லக்னத்துக்கும் இல்லை அந்த ராசிக்கும் எந்த வீட்டில் இருக்கோ அது சம்மந்தப்படுத்தி தான் சொல்லணுமே. எல்லா கிரகத்துக்குமே அப்படி தான். புரியுதுங்களா? ஸோ அதனால் சில பேர் கேட்கலாம், என்னங்க மேஷ லக்னத்துக்கு இவ்வளோ தானா, டக்குன்னு முடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்கலாம். உண்மையே அவ்வளோதான். கரெக்டாக சொல்லணும்னா அவ்வளோதான். ஏன்னா நாம் வந்து எல்லாருக்குமே வந்து 9 கிரகங்களை வச்செல்லாம் சொல்கிறது கிடையாது. இது வெறும் குரு பெயர்ச்சிக்கு ஒரே ஒரு கிரகம். அந்த குரு கிரகத்தை வச்சு சொல்லும்போது அவ்வளோதான் நடக்கும். அது நடந்தாலே பெரிய விஷயம். புரியுதுங்களா? ஸோ அதனால் குரு பெயர்ச்சி இப்படி தான். அது குரு துலாமில் இருக்குது, அதை மட்டும்தான் வச்சு பலன் சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு வீடியோவும் போட போகிறேன். அதாவது துலாமில் என்னென்ன கிரகம் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் போடுறேன். இப்போ ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட 6ஆம் வீட்டில் வந்து குரு இருக்குது. இது ரிஷப ராசிக்கும் ரிஷப லக்னத்துக்கும் எப்படி வித்தியாசப்படுதுன்னு பார்க்கலாம். ரிஷப ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே 6ஆம் வீடு அவ்வளோ நல்ல வீடு கிடையாது. 6ஆம் வீடு தான் ஆரோக்கிய குறைபாடு சொல்கிற வீடு. ஒருத்தருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாத விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் வந்து 6, 8, 12ஆம் வீடுகள். ஸோ அதனால் 6ஆம் வீடு யாருக்குமே நல்லது கிடையாது. சந்தோஷம் இல்லாத விஷயங்கள், ஆரோக்கிய குறைபாடுகள், பணம் பற்றாக்குறை, பணம் வந்து ரொம்ப தேவைப்பட்டு லோன் எடுத்துகிட்டு அதை அப்புறம் கட்ட முடியாமல் முழிக்கிறது, இது எல்லாமே வந்து 6ஆம் வீடு. ஸோ அதனால் ரிஷப ராசிக்காரங்களுக்கும் லக்னக்காரங்களுக்கும் குரு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால என்ன சொல்லுவேன்னா, ராசிக்காரங்களுக்கு அதிகமாக வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். என்னோடய உடம்பு இப்படி ஆயிடுச்சு, நான் வந்து இன்னும் நல்லா சாப்பிட்ருக்கலாம், இன்னும் என்னோடய உடம்பை நல்லா டேக் கேர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எண்ணங்கள் அதிகம் வரும். அது மட்டும் இல்லாமல் லோன் ஏதாவது எடுத்துட்டா கூட ஐயோ இந்த லோனை திருப்பி கட்ட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் கலந்த எண்ணம் அதிகமாக வரும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் இல்லாத பல விஷயங்கள் நடக்கிறதுனால மைண்டை அதிகமாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே ரிஷப ராசிக்காரங்களுக்கு. அதுவே லக்னக்காரங்களுக்கு அவங்க அதை பற்றி நினைக்கிறாங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் இவங்களுக்கு நினச்சதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும். ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது வந்து வர வாய்ப்பு இருக்குது.
அதாவது சாதாரணமான விஷயமா கூட இருக்கலாம். அது நாம் நினைக்கிற அளவுக்கு பெரிய விஷயமா இல்லாமல் கூட இருக்கலாம். சாதாரணமாக பல்லு வலி வரலாம், எது வேணாலும் வரலாம். கால் வலி வரலாம், சில பேருக்கு முட்டியில் வலி வரலாம். இது சம்மந்தமாக வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது போயிட்டு வராமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான், புரியுதுங்களா? நான் வந்து ஆரோக்கிய குறைபாடுன்னு சொன்னோன்னே ரொம்ப பெரிய விஷயம்லாம் நினைக்காதீங்க. அது ஒரு சாதாரண விஷயமாக கூட இருக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறமேட்டு பற்றாக்குறையால் இவங்க தான் உண்மையிலே அதிகப்படியான லோன் வாங்குகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது, ரிஷப லக்னக்காரங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நினைக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இதுதான். ராசிக்காரங்கன்னா அது சம்மந்தமாக நினைப்பாங்க, எண்ணம் அது சம்மந்தமாக இருக்கும். ஆனால் லக்னக்காரங்களுக்கு அது நடந்துடும். இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அப்புறம் மிதுன ராசிக்காரங்களுக்கு, மிதுன லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க 2 பேருக்குமே 4ஆம் வீடு, 4ஆம் வீடு இல்லை 5ஆம் வீடு. அதாவது இவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு காதல் பற்றிய எண்ணங்கள் அதிகப்படியாக வரும். யாரையாவது லவ் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கும், அடிக்கடி தோணும். இந்த ஒரு வருஷம், அடுத்த ஒரு வருஷம் படிக்கிறவங்களுக்கு பெரிய படிப்பு, பிஹெச்டி ஏதாவது வந்து இல்லை 2வது டிகிரி 3வது டிகிரி ஏதாவது பெருசாக படிக்கணும் அப்படின்னு எண்ணம் அதிகமாக வரும். கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தைங்களை பற்றி எண்ணங்கள் அதிகப்படியாக வரும். என் பொண்ணுக்கு இது பண்ணணும், என் பையனுக்கு இது பண்ணணும். எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க எண்ணம் அதிகமாகவே வரும். பொதுவாகவே பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைகள் எண்ணம் தான் அதிகம் வரும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அதிகப்படியாக வந்துக்கிட்டு இருக்கும். இது எல்லாமே எண்ணங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு இது. ஆனால் மிதுன லக்னக்காரங்களுக்கு லவ்வர் அமைவாங்க, அதுக்கு வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. மிதுன லக்னக்காரங்களுக்கு பிஹெச்டி பண்ணலாம், முடிப்பாங்க. இல்லைனா 2வது டிகிரி 3வது டிகிரி முடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குழந்தை பிறக்கலாம், குழந்தை சம்மந்தமான விஷயம் இருக்கிறதுனால குழந்தை கண்டிப்பாக மிதுன லக்னக்காரங்களுக்கு அதிகப்படியாக இந்த வருஷம் பிறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே ராசிக்கும் லக்னத்துக்கும் இருக்கிற வித்தியாசம், புரியுதுங்களா? அப்புறம் கடக லக்னம் கடக ராசி எப்படின்னு பார்ப்போம். கடக ராசிக்கு அதிகப்படியாக அம்மாவை பற்றி எண்ணங்கள் அதிகமாக வரும், வீட்டை பற்றின எண்ணங்கள் அதிகமாக வரும், அதிகமாக சந்தோஷமாக இருக்கிற எண்ணங்கள் அதிகமாக வரும், கம்ஃபர்ட்டாக வீட்டில் இருக்கிற எண்ணங்களை பற்றி அதிகமாக வரும். வீட்டில் வந்து இந்த பொருள் வாங்கி வைக்கணும், இந்த மாதிரி லக்ஸூரியஸான ஒரு ஐட்டம் வீட்டில் வாங்கி வச்சுருக்கணும், நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் கடக ராசிக்காரங்களுக்கு அதிகமாக வரும். அதுவே யாருக்கு கரெக்டாக நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னக்காரங்களுக்கு வீடு புதுசாக வாங்க வாய்ப்பு அதிகம் இருக்குது. நிலம் வாங்கி வச்சுருந்தா அதில் வீடு கட்ட வாய்ப்பு அதிகம் இருக்குது. வீட்டில் பெரிய லக்ஸூரியஸான பொருள் ஏதாவது வாங்கி வைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. காரு அந்த மாதிரியான பொருள் கூட வாங்க சான்சஸ் அதிகம் இருக்குது. இது எல்லாம் கடக லக்னக்காரங்களுக்கு நடக்கும். அவங்களோட சந்தோஷம் அதிகரிக்கும். இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும், அவங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் ரொம்ப அதிகரிக்கும். ஸோ இதுதான் 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் முதல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் கடக லக்னத்துக்கும் கடக ராசிக்காரங்களுக்கும். அப்புறம் சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் 3ஆம் வீட்டில் வருது இந்த துலாமில் குரு. அதிகப்படியாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். தைரியம் வந்து மனதளவில் தோன்றக்கூடியது, அது ரொம்பவே அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் எதையுமே செய்யக்கூடிய ஒரு முயற்சின்ற இது வந்து அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய விஷயத்த சொன்னாலும் அது சுலபமாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் அதிகப்படியாக வரும்.
முயற்சி ஸ்தானம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக வருதுனால அவங்களோட எண்ண ஓட்டங்கள், முயற்சி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் அதிகமாக வரும். இது எல்லாமே வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஆனால் லக்னக்காரங்களுக்கு எப்படின்னா, அவங்க யோசிப்பாங்க, இவங்க உண்மையிலேயே நடத்திடுவாங்க. இவங்களோட தைரியமும் அதிகப்படியாக இருக்கும். ஆனால் அதோட வெற்றி வந்து ராசிக்காரங்களை விட லக்னக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். வெற்றி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முயற்சி பண்ணி செய்யக்கூடிய ஒரு டைம் இது சிம்ம லக்னக்காரங்களுக்கு. அது கரியராக இருக்கலாம், சொந்த வாழ்க்கையிலையா இருக்கலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முயற்சி எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாங்க. இது எல்லாமே சிம்ம லக்னக்காரங்களுக்கு. அப்புறம் கன்னி. இப்போ கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாக குடும்பத்தை பற்றி எண்ணங்கள் அதிகமாக வரும். குடும்பத்தை பற்றின எண்ணங்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றின எண்ணங்கள், அப்புறமேட்டு பணம் எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறது அப்படின்னு அந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக வரும். சில பேர் அப்பா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா ஃபேமிலி பிஸ்னஸாக அப்பா கிட்ட இருந்து நம்ம எப்படி எடுத்து பண்ணுறது அப்படின்னு அந்த எண்ணங்கள் அதிகப்படியாக வரும். இது எல்லாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு. ஆனால் கன்னி லக்னக்காரங்களுக்கு குடும்பத்தோட நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. குடும்பத்திலேருந்து நல்ல ஆதாயம் கிடைக்கும். அப்பா கிட்ட இருந்து தொழில் வந்து இவர் கைக்கு வர வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது கன்னி லக்னக்காரங்களுக்கு. பணப்புழக்கம் கையில் உண்மையிலே ரொம்ப அதிகமாக இருக்கும். ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கன்னி ராசிக்காரங்க பணப்புழக்கத்தை கையில் வந்து எப்பயும் பணம் அதிகமாக இருக்க என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அதிகமாக. ஆனால் இவங்களுக்கு உண்மையிலேயே லக்னக்காரங்களுக்கு கையில் பணம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம். இதுதான். அப்புறம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படின்னா, அதிகப்படியாக அவங்கள பற்றி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. உண்மையேங்க, அதிகப்படியாக இவங்க என்ன பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலாம், இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இவங்களோட லைஃப் ஏன் இப்படி இருக்குது, இதை பற்றியெல்லாம் ரொம்ப அதிகப்படியாக நினச்சிட்டு இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க. ஆனால் லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா, அவங்க நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செயல்படுத்துவாங்க. நல்ல கம்பெனியில் வேலைக்கு போவாங்க, இல்லை நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, நல்ல வீடு வாங்குவாங்க, சில பேர் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. லைஃப்பில் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஒரு நல்ல விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ சுப காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இதுதான் துலாம் ராசிக்கும் துலாம் லக்னத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்கள். இதுதான் விஷயம். புரியுதுங்களா? அப்புறமேட்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியாக தன்னுடைய செலவை பற்றி எண்ணங்கள் அதிகமாக வரும். ஐயோ கையிலேருந்து காசு இவ்வளோ போகுது அப்படின்னு எண்ணம் அதிகம் வரும். சில பேர் வீடு கட்டுவாங்க. வீடு கட்டும்போது ஐயோ அந்த மேஸ்திரி அவ்வளோ காசு ஆட்டி போட்டுருவானோ அப்படியெல்லாம் எண்ணங்கள் அதிகமாக வரும். கல்யாணம் புதுசாக நடக்க போகும்போது அந்த எண்ணமும் வரும். இந்த பொண்டாட்டி எப்படி வச்சுப்பா நம்ம காசெல்லாம், ஒழுங்காக வச்சுப்பாலாம், நிறைய செலவு பண்ணுவாளா, வெளியில் எப்போயாவது ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாலும் இவ்வளோ செலவு பண்ணுறா, இவ்வளோ கல்யாணம் பண்ணால் இவ்வளோ செலவு பண்ணுவா, அந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக வரும். இது எல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஆனால் லக்னக்காரங்களுக்கு உண்மையிலேயே செலவு அவங்களுக்கு தான் அதிகம் வரும். இந்த செப்டம்பர் 2ஆம் தேதியில் தொடங்கி அதிகப்படியாக வருஷம் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் ஆகிற வரைக்கும் அந்த 1 இயருக்கு அதிகப்படியாக ஏதாவது ஒரு விஷயத்தில் காசு செலவு பண்ணுவாங்க. அது கெட்ட விஷயமா இருக்கலாம், நல்ல விஷயமா இருக்கலாம். வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், ஏதாவது பல வண்டி வாகனங்கள் வாங்கலாம், ஏதாவது புதுசாக ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், காசு முதல் பெருசாக போட்டு. இந்த மாதிரியா பல விஷயங்கள் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் ராசிக்கும் லக்னத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்புறம் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படின்னா, லாபத்தை எப்படியெல்லாம் பெருக்கிக்கலாம் அப்படின்னு எண்ணம் அதிகமாக இருக்கும். லைஃப்பில் எதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கலாம்
பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கல்யாண வாழ்க்கையை எப்படி நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு நல்லா நினைப்பாங்க. ஆனால் அது யாருக்கு நடக்கும்னு பார்த்திங்கன்னா தனுசு லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அதிகப்படியாக நல்லதே நடக்கும். அவங்க செய்கிற எல்லா விஷயமும் சக்ஸஸில் தான் முடியும். ஒரு தொழில் ஆரம்பித்தா நல்லா முடியும். கல்யாணம் பண்ணாங்கன்னா கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த டயத்தில் பண்ணாங்கன்னா. அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்லாகும். சண்டை போட்டுட்டு கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தால் கூட இப்போ பேசி நல்லா சரியாக சான்ஸ் இருக்குது. இப்போ மகர ராசிக்கு மகர லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியாக தொழிலை பற்றின எண்ணங்கள் அதிகமாக வரும். அவர் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கட்டும், இல்லை வேலை பார்க்குறவராக இருக்கட்டும், தொழிலில் எப்படி முன்னேறது அப்படின்ற எண்ணங்கள் தான் அதிகமாக வரும் ஒரு வருஷத்துக்கு. வேறு எந்த எண்ணங்களும் செகண்டரி தான். தொழிலை பற்றின கரியரை பற்றின எண்ணம் தான் அதிகம். அது உண்மையிலே யாருக்கு வளர்ச்சி அடையும்னு பார்த்தீங்கன்னா மகர லக்னக்காரங்களுக்கு. ராசிக்காரங்க அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் லக்னக்காரங்களுக்கு உண்மையிலே அது வந்து கரெக்டாக வரும். இதுதான் விஷயம், புரியுதுங்களா? ராசிக்கும் லக்னத்துக்கும் மகர லக்னக்காரங்களோட தொழில் வளர்ச்சி அதிகப்படியாக நல்லாயிருக்கும், வளர்ந்துட்டே போகும். இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். இப்போ கும்ப ராசிக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதிகப்படியாக தன்னுடைய அப்பாவை பற்றி நினைக்க சான்ஸ் இருக்குது. ஏதாவது கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. இங்கே சென்னையில் உட்காந்துட்டு காசிக்கு போகணும், ராமேஸ்வரம் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்னு நிறைய நினைப்பாங்க. இதெல்லாம் நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் யார் போயிட்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்னக்காரங்க போயிட்டு வருவாங்க. தூரத்தில் இருக்க கோயில்களுக்கு அதிகப்படியான பிரயாணம் இவங்க போவாங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே, கும்ப லக்னக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்டேருந்து நல்ல வந்து ஒரு சொத்து வரலாம், ஏதாவது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்பா கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் கும்ப லக்னக்காரங்களுக்கு நடக்கும். ஆனால் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது கும்ப ராசிக்காரங்க. இப்போ மீன ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ஏதாவது ஒரு வருமானம் வர்றதுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க, பிளான் பண்ணுவாங்க. ஒரு வீடை கட்டி இப்படி வாடகை கொடுத்தா இவ்வளோ லாபம் வரும், இவ்வளோ இது சம்பாதிக்கலாம் மாதம் மாதம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அதிகப்படியான எண்ணம் வந்துக்கிட்டு இருக்கும். வழக்கமாக யாருமே யோசிக்காத விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிப்பாங்க. இந்த ஜோசியம் ஏன் வந்தது, இது உண்மையாக பொய்யா, கடவுள் இருக்காரா இல்லையா, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க மீன ராசிக்காரங்க. மீன லக்னக்காரங்க எப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக இவங்க யோசிக்காததெல்லாம் நடக்கும். ஜோசியம் கற்றுப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக போய் வீடு கட்டிடுவாங்க, நல்ல ஒரு இதுவுக்கு வாடகைக்கு விடுவாங்க. உழைப்பே செய்யாமல் ஒரு நல்ல இன்கம் வர்றதுக்கு மீன லக்னக்காரங்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது இந்த ஒரு வருஷத்துக்கு. அவங்க வேலையே செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் வந்து லாபம் வரும். மீன ராசிக்காரங்களுக்கு சொத்தை பற்றி அதிகமாக நினச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ நம்மளோட தாத்தா சொத்து நமக்கு வருமோ இல்லையோ அப்படின்னு வந்து சொத்தை பற்றி நினைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் மீன லக்னக்காரங்களுக்கு வந்துடும் சொத்து. அதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம், புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இனிமேலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்க்குறதுக்கு மாறினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? நான் இதோட இந்த குரு பயிற்சி வீடியோ முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இதை பற்றி இன்னொரு பாட்டும் நான் போடுறேன். அதாவது துலாமில் உங்களுக்கு என்னென்ன கிரகம் இருந்ததுன்னா அது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா என்னோடய சேனலில் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஜோதிடமும் கற்றுக் கொடுக்குறேன் ஃப்ரீயாகவே. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா
நீங்களும் ஜோதிடத்தில் பல விஷயங்கள் நீங்களும் கற்றுக்கலாம். சரிங்களா? அப்புறம் ஜோதிட கன்சல்டேஷனுக்கு தாராளமாக என்னோட மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.